local declaration section. So the local declaration section comes inside the function and are visible within the function. So ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுங்கிறத நான் டிக்ளேர் பண்றேன்னா தட் இஸ் லோக்கல் டிக்ளரேஷன். அப்போ அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் விசிபிளா இருக்கும். Then it describes the data to be used within the function. So நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்றதுதான் இந்த local declaration section. Then all the variables that are later used in the executable part are declared in this section. அப்ப அந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அடுத்து வரும், அதுல நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன்லயே டிக்ளேர் பண்ணிடணும். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம்ல ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் இருக்கும். ஸோ நான் stdio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் நான் இந்த இதுல எடுத்துக்கல, அது ஆப்ஷனல் தான். தென் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் மெயின் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், அதுல கீவேர்டு வந்து வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் கார்லி பிரேஸ், ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங். தென் அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் கொடுக்கணும். அப்போ இந்த ப்ரோக்ராம்குள்ள நான் இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ண போறேங்கிற வேரியபிள் வந்து இந்த செக்ஷன்ல நான் டிக்ளேர் பண்ணணும். நான் இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அப்போ கீவேர்டு யூஸ் பண்ணணும். நான் வந்து 2 இன்டிஜர் வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இன்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், சின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ரெண்டுக்கும் நடுவில் காமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் முடிக்கும் போது செமிகோலன் போட்டு முடிக்கணும். தென் டில வந்து நான் ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றேன், 6 அப்படிங்கிற இன்டிஜர் கான்ஸ்டன்டை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் இந்த இடத்துல நம்ம கொடுத்துடணும். வாய்ட் மெயினுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் கார்லி பிரேஸ் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செக்ஷனே லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். அந்த ப்ரோக்ராம்குள்ள எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிக்கணும். தென் மற்ற லைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு முடிச்சிடணும்.